Hey beauties, let's welcome to Kanmani BEAUTIES. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு DIML வீடியோ தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த vlog பார்த்திங்கன்னா நான் வந்து சாட்டர்டே எடுத்தேன். பட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் நான் வந்து எடுத்துருந்தேன். ராகி தோசை நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1 கப் ராகி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே 1 கப் அரிசியும் இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இட்லி அரிசிலேயே வந்துட்டு குருணை அரிசின்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்துக்கோங்க. இதுவுமே நான் 1 கப் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு இட்லி அரிசி எடுத்திருந்தாலும் அதுவுமே 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து நீங்கள் வந்துட்டு 1/2 கப் ஆட் பண்ணலாம், இல்லைனா 3/4 கப் ஆட் பண்ணலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா 3/4 கப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். மூணுத்தையுமே நம்ம ஒரே பவுலில் வந்து போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கவே மாட்டேன். பட் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் ஆட் பண்ணாட்டாலும் எப்படி வருது அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 hours வந்து ஊறட்டும். 3 hours later. 2 அல்லது 3 மணி நேரம் நல்லாவே ஊற வைக்கலாம். பட் நான் பார்த்திங்கன்னா 3:30க்கு நான் வந்து ஊற போட்டேன். நான் இப்போ அரைக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா 8:30. நான் ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே இருத்துட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா கல் தோசை, கீ தோசை, பிளெயின் தோசை இந்த மாதிரி தான் தெரியும். பட் இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நார்மல் தோசை சாப்பிட்டு போர் அடிக்காமையும் இருக்கும். பட் எனக்குலாம் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பிளெயின் தோசை, இதே ஒரு நம்ம நார்மலாக வந்துட்டு இட்லி அரிசியில் வந்துட்டு பச்சை அரிசியில் பண்ணுவாங்கள்ல, அந்த தோசை மட்டும் தான் எனக்கு தெரியும் சின்ன வயசு வரைக்குமே. இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து வந்து பழக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக இதை வந்து கொடுத்து பாருங்கள். பிகாஸ் நம்ம ஒரே தோசையை கொடுத்து பசங்களையும் போர் அடிக்க வேண்டாம். நம்மளுக்கும் அதை கொடுத்து நம்மளுக்கும் போர் அடிச்சிடும். கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோமே அந்த மாதிரி சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரே தோசையை சாப்பிட்டு போர் அடிக்காமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் அதுக்காட்டிலும் எங்கள் அம்மா வந்து தோசை சுட்டுட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்டேன் எவ்வளோமா பொங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இவ்வளோ தான் பொங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை அப்படியே உங்ககிட்ட நோட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்காக நான் தோசை சுட்டுக்க போகிறேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு பொருள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். அந்த பொருள் இல்லாமையே எப்படி இந்த தோசை வந்துட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே நோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து போடலை. அது இல்லாமையும் இது எப்படி எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே நோட் பண்ணுங்கள். நான் அது தனியாகவும் எடுத்து நோட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் ஆட் பண்ணாமல் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. வெந்தயம் போடாமையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து சுடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா கார சட்னி தான் வச்சு சாப்பிட்றோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 கரண்டி வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 பூண்டு வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம்.
2 பெரிய வெங்காயம் அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லாவே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நம்ம வந்துட்டு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஸ்மல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணவே நிறைய பேர் வந்துட்டு மறந்துடுறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி தண்ணியை நல்லா இழுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம வந்து மண் பாத்திரத்தை வந்து ஏற்றிடலாம். இப்போ வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 2 கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லாவே வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 2 பெரிய பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அதோட காரம் வந்துட்டு நல்லாவே இறங்கும். ஸோ அதுக்காக அதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா காம்போடு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நம்ம அதுலேயே வந்துட்டு சில்லி பவுடர் வந்து நிறையவே ஆட் பண்ணோம். ஸோ அதனால் இதில் 1/2 டீஸ்பூன் மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த சில்லியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட ராஸ்மல் போயிட்ட அப்புறமா புளி நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி தண்ணியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போவே வந்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் விட்டு கொதித்து வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் நல்லா கொதித்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சைடில் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு தாளிப்பில் அந்த வெங்காயம் வதக்கும் போது மட்டும் நம்ம வந்துட்டு லைட்டாக மசாலா தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உப்பு இன்னும் ஆட் பண்ணலை. இருமை தான் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டில் ஃபைனல் பார்த்திங்கன்னா வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் ப்ளஸ் மட்டும் கொடுத்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நம்ம இதில் பார்த்திங்கன்னா தேங்காவே ஆட் பண்ணல. ஆனாலும் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அது வந்து கேமராவில் கேப்சர் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நல்லா கரைஞ்சிரும். இப்போ வந்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா எண்ணெயை விடலை. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு மீனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாறை மீன். இதை வந்து இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டு ரொம்பவே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மீன் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே எண்ணெயோட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது வந்துட்டு உங்களுடைய கன்சிஸ்டன்சி நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணி தூவி விட்டுக்கிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நாங்கள் தூவி விட்டுக்கிட்டோம். 1 hour later. நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ அதுக்கு பொருள் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் இல்லை. ஸோ அது வாங்குறதுக்காக மார்க்கெட் வந்திருந்தோம். அந்த பொருள் வாங்கியாச்சு. இப்போ பில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நான் வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பழம் வாங்குறதுக்காக பழக்கடைக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெர்ரி, சப்போட்டா இதெல்லாமே வச்சுருந்தாங்க, கொய்யாலாம். ஸோ நான் வந்து அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ராபெர்ரிலாம் காமிச்சிட்ருந்தேன். ஆக்சுவலி பழக்கடைக்கு எதுக்கு வந்திருந்தோன்னா ஆரஞ்சு பழம் வாங்குறதுக்காக தான். சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஏன் ஆரஞ்சு பழம் வாங்கினேன் அப்படிங்கிற ரீசன் பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். Meanwhile, ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட வந்தேன். 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டேன். என்னடா இது பீன்ஸ் வேறு வைக்கிறாங்க, இவன் மீன் மட்டும்தானே, மீன் தானே ஆக்குறது மட்டும் தானே காமிச்சா, என்னடா புதுசாக இருக்க பீன்ஸு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பீன்ஸும் எங்கள் அம்மா சைடில் ஆக்குனாங்க, பட் அதை நான் கவர் பண்ணலை. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸாகவே எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸே இல்லை. எங்கள் அம்மா கிட்டே வாங்கித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்களும் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளே வந்துட்டு எதாவது ஒன்று பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில பொருளும் இல்லை, அது வாங்குறதுக்காக காலைல மார்க்கெட்டும் போயிருந்தோம். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி ஈவினிங் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். பார்த்திங்கன்னா 150 கிராம் நான் வந்து சீனி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து 100 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரெஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் விஸ்க் தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பட்டர் எல்லாமே அதுக்குள்ளேயே போயிடுது. ஸோ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து வர மாட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் வந்து வரணும். ஸோ அதுதான் நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இது எல்லாமே உள்ளே போயிடுதா. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லாவே நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்துட்டு ட்ரைபாடை வந்து தூக்கி வச்சுருக்கேன். அதனால நல்லா உங்களுக்கு பார்க்க நல்ல ஒரு வியூவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு அதுலேயே இப்போ பாருங்கள், அது எல்லாமே அதுக்குள்ளேயே போய் செட் ஆகிடுச்சு. ஸோ நானே கஷ்டப்பட்டு தட்டி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டில் பிளெண்டர் இருக்குது, ஹேண்ட் பிளெண்டர். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே நம்ம இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண தான் நல்லாவே கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாக தான் வந்துட்டு ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு முட்டையை நல்லா ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நான் 2வது முட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஏன் தனித்தனியாக பவுலில் போட்டு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக நம்ம அதில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு வேளை முட்டை கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 125 கிராம் வந்துட்டு நான் மைதா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம சளிச்சு தான் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சளிச்சிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவனடா இத்தனை வாட்டி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாவே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன் கேட்டிங்கன்னா இது நல்லா பிளெண்ட் பண்ணுறதுனால தான் அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு இதில் வந்து வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பிடிக்க மாட்டிருக்கு. ஸோ அதனால் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதுவே வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. பட் இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் சைட்லலாம் அது வந்துட்டு மிக்ஸ் ஆகவே இல்லை பாருங்கள். ஸ்பேட்டுலா வச்சு தான் நல்லா நான் மிக்ஸ் பண்ணேன். ஆஃப் த கேமரா போய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே நான் மார்னிங் போய் தான் வாங்கிட்டு வந்தேன், கப் கேக்கோட பேப்பர். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துட்டு கப் கேக்கோட ஸ்டாண்டு கிடையாது. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதை விட 1 யூஸ் கப்பை வச்சு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 1 யூஸ் கப் இருக்கிறதுனால நம்ம திரும்பி ரீயூஸபிளும் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு 1 ஸ்பூன் தான் நான் வந்து வச்சேன். பட் அது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே நான் எக்ஸ்ட்ராவாக திரும்பவும் நான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் கரெக்டாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த்தியாக வீட்டில் வந்து பண்ணி சாப்பிடுங்க. கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தட்டும்போது பார்த்திங்கன்னா இப்படி கவுந்துருச்சு. பட் ஆனாலுமே அதை பார்த்து இது பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். பட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு
தட்டணும். தட்டினா தான் ஈவனாக வந்துட்டு உள்ளே வந்து செட் ஆகும். ஓகேங்களா? கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம வந்து பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு நான் பண்ண எத்தனை கேக் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு 14 கேக் எனக்கு வந்துச்சு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவனை பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 10 மினிட்ஸ்க்கு. இது ஓவன் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பில் வந்து பண்ணாமல் சில்வர் கிண்ணியில் வந்து பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 175 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அவனை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா நான் 23 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் நான் வந்து டைம் செட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவே வந்து கலர் வரல. ஸோ லைட்டாக வந்துட்டு என்ன பண்ணேன், டூத் பிக்கை வச்சு நான் வந்து குத்தி பார்த்தேன். ஸோ அப்போ குத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 3 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருகிருச்சு லைட்டாக மேலே மட்டும். பட் நான் தனியாக செப்ரேட்டாக உங்களுக்கு எடுத்து காமிக்கலை. அது வெரி சாரி. பிகாஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டில் நான் எடுத்து சாப்பிட்டேன். பட் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர், கீழே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குக்கரில் பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணும்போதே நம்ம ஸ்டாண்ட் வந்து உள்ளே வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அந்த கிண்ணியை வைக்கணும். கிண்ணி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வைங்க. அப்படி உங்களுக்கு ஆகலைன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கப்புக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. கப்பை வந்து நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 14 கேக் வந்து வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு.